ஸ்வேதா, என் பேர் ருபின்யா, என் பேர் வைஷ்ணவி. எங்களோட ப்ராஜெக்ட் வந்து விஷுவல் இம்பேர்டு பர்சன்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட். இதை வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நான் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட பார்க்க போனேன். அங்கே விஷுவல் இம்பேர்டு ஒரு பர்சன் வந்து பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கண்ணு தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருமே தூக்கலை. எங்கள் அப்பா அம்மா தான் போய் தூக்கி விட்டாங்க. நார்மலாகவே விஷுவல் இம்பேர்டு பீப்புளுக்கு வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கவோ இல்லை தனியாக நடக்கவோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அன்சேஃபாக அவங்க நிறைய ஹெல்ப் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்கள அவங்க டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்கள ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது வந்து குக்கிங் ஆகட்டும், இல்லை ரோட்டில் நடக்கும் போது யார்கிட்டையாவது பேசும்போது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்து நாங்கள் என்னென்ன அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொல்ல போகிறோம். இப்போது குக்கிங் சமைக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு தெரியாது. அதனால இப்போ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் டச் பண்ணால் அந்த இன்க்ரீடியன்ட் பேர் வந்துட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து அவங்களுக்கு அவங்க என்கிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க யார் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சட்டுன்னு அவங்களுக்கு விஷுவல் இம்பேர்டாக இருக்கிறதுனால அவங்களால சட்டுன்னு பார்க்க முடியாது. அதனால் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட யார் பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து இவங்க வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது குழியில் தோண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது. அது வந்து அவங்க வந்து தடுக்கிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. ரோட்டில் வந்துட்டு இம்பேர்மெண்ட் பீப்புள் வந்துட்டு போகும்போது என்ன வெஹிக்கிள் வருது, முன்னாடி பின்னாடி வெஹிக்கிள் வருது தெரியாது. அதனால இந்த டிவைஸ் வந்து என்ன வெஹிக்கிள் வருதோ அதை காட்டி கொடுத்துருக்கோம். அடுத்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற மாதிரி நாங்கள் ஒன்று செஞ்சுருக்கோம். அதில் வந்து சென்சார், கேமரா அப்புறம் ப்ளூடூத் வந்து ஒரு காதில் போட்டுக்கிற மாதிரி இயர்பட்ஸ் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இதனால வந்து நாங்கள் அதில் என்னென்ன இது பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்குற மாதிரி சேஃப்டியாகவும் இது பண்ணியிருக்கோம். இதே இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு 30 to 50 சென்டிமீட்டருக்குள்ளார சென்சார் மூலயமா சவுண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த சைடு வந்து குழி யாராவது வந்து ஒரு பர்சன் இருக்காங்க இல்லை குழி தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அலாரம் மூலிமா வந்து அவங்க வந்து ஓரமாக நடந்து போவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பஸ்ஸு வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அது கேமரா மூலிமா பார்த்து அது அவங்களோட ப்ளூடூத் இயர்பாட்ஸில் சொல்லி அவங்களால வந்து அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த இடத்துல ஜீப்ரா கிராசிங் இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்களால கண்டுபிடிச்சி அவங்க கொஞ்சம் நகர்ந்து கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரோட்லலாம் கரெக்டாக நடக்க முடியும். இதோட ரேட் வந்து 10,000 to 15,000 ஆகும். குக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ ஏதாவது மசாலா எடுக்கிறாங்க, ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதை அவங்களுக்கு கேமரா மூலியமாக பார்த்து இதுதான் இந்த இன்க்ரீடியன்ட் தான் இந்த இன்க்ரீடியன்ட் தான் இதுன்னு அவங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லாமே சொல்லும். அதே மாதிரி இன்னொன்று வந்து அவங்க யாராவது ஒருத்தவங்க புதுசாக அவங்கக்கிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து யார் அப்படின்னு தெரியாத மாதிரி அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கேமரா மூலியமாக பார்த்து அவங்க கை பிடிக்கிற இடத்த நல்லா இறுக்கி பிடிக்கும் போது அவங்களோட ஃபோட்டோவையும் அதை கேப்சர் பண்ணிக்கும். அவங்க பேர் சொல்லும் போது அதையும் அதோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது அவங்களோட பேரை வந்து அவங்களோட இயர்பாட்ஸில் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மூலியமாக நமக்கு வந்து எப்படின்னா யாரும் வந்து அன்னோன் பர்சன் வந்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் அவங்களுக்கு தோணாது, அன்கம்ஃபர்டபுளாகவும் தோணாது, ரொம்ப சேஃப்டியாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.